வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோ பொடி ரெடி. அடுத்ததாக நம்ம வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் மேலே தூவுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கை கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சின்ன சைஸ் கேரட்டு துருவியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நீங்கள் காய்கறிகளோடு இப்போவே கூட ஆட் பண்ணலாம். இல்லைனா தோசை சுடும்போது காய்கறிகளுக்கு மேலே கூட ஆட் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ மேலே தூவுறதுக்கு வெங்காய மசாலா ரெடி. இப்போ தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவை நல்லா தடிமனாக ஊற்றுங்க. ஊத்தப்பத்துக்கு நீங்கள் ரொம்ப தேய்க்க வேண்டாம், அது கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. 2 பக்கமும் நல்லா வேக விட்டுடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா ஈவனாகவும் குக் ஆகும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடலை பொடியை மட்டும் லைட்டாக தூவினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இந்த ஊத்தப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக நல்லாயிருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.